ஹலோ, குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இன்டிஸ்ட்ராக்டபிள் அப்படிங்கிற ஒரு புக்கை பற்றி பார்க்க போகிறோம். இதோட ஆத்தர் நிர் யால். ஓகேவா? இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்றைக்கி இருக்கிற லைஃப்பில் நம்ம ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருக்கோம். ஸோ ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருக்கும். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஓவர் கம் பண்ணி நம்ம லைஃப்பை ஒரு இன்டென்ஷன்ஸோட எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறது இவர் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஸோ இவரோட கோர் ஐடியா என்னன்னா, டிஸ்ட்ராக்ஷன். நம்ம ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருக்கோம். நம்ம என்ன நினச்சிட்ருக்கோன்னா, இந்த டிஸ்ட்ராக்ஷன் எதனால் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறோன்னா, எக்ஸ்டர்னலாக வர்ற ட்ரிகர்ஸ்னால தான் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது ஒரு இல்யூஷன். நம்ம ஆக்சுவலாக நம்மளோட இன்டர்னல் ட்ரிகர்ஸ்னால தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம். ஓகேவா? நம்ம ஃபோக்கஸ்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்மளோட இன்டர்னல் ட்ரிகர்ஸ் தான். ஸோ நம்ம இந்த இன்டர்னல் ட்ரிகர்ஸை எப்படி மேனேஜ் பண்ணி ஒரு சிஸ்டத்தை ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணுற மூலிமா நம்மளால் ட்ராக்ஷனில் ஈடுபட முடியும். ட்ராக்ஷன்னா என்னென்னா, the activity which move us towards the focus or what we want is traction. ஓகேவா? ஸோ இப்போது the root cause of distraction என்னன்னு பார்த்தோம்னா, முக்கியமான காரணம் இன்டர்னல் ட்ரிகர்ஸ்னு எடுத்துக்கிட்டால் நம்ம கவலையாக இருக்கிறது, கவலை, ஆங்ஸைட்டி, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கவலையிலேயே எப்போ இருப்போம். இன்னொன்று போர்டம்மாக இருப்போம், ரொம்ப போர் அடிக்குது. இன்னொன்று தனிமையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மூணு ஃபீலிங் வரும்போதும் நம்ம இந்த ஃபீலிங்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நம்மளை நாமளே டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்குவோம். ஸோ இதுதான் இன்டர்னல் ட்ரிகர்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நம்ம அவேராக இருக்கணும். எதுக்காக? ஒரு கவலை வருது, இல்லை நம்ம தனிமையில் இருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ் வருது, இல்லை போர் அடிக்குது, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஸோ அந்த ஃபீலிங் வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஒரு ஃபீலிங்லேருந்து அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை நம்மளுக்கு உருவாக்குது. ஸோ அந்த டிஸ்கம்ஃபர்ட்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நம்ம டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுக்காக ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறோம், இல்லை யாருக்கோ ஒரு கால் பண்ணி பேசுகிறோம், இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த இடத்துலேருந்து அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ணி பழகணும். இதுதான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ லேர்ன் டு நோட்டீஸ் அண்ட் டீல் வித் தீஸ் ஃபீலிங்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் அவாய்டிங் தம். ஓகே, அடுத்தது இப்போ டிஸ்ட்ராக்ஷன்ஸை இப்படி அவேர்னஸோட ஹேண்டில் பண்ணி பழகிக்கணும். எப்பெல்லாம் நம்மளுக்கு அந்த ஒரு போர்டமாக இருக்கும், இல்லை தனிமையில் இருக்கும், இல்லை கவலையாக இருக்கும், இந்த ஒரு ஃபீலிங் வந்தோடனே ஒரு அலர்ட்னஸ் வந்துடும். என்னன்னா, நம்ம மைண்ட் ட்ரை பண்ண போகும்னா அந்த டிஸ்கம்ஃபர்ட்லேருந்து வெளியே வர்றதுக்காக டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டை நம்ம அவேர்னஸாக எடுத்துக்கிட்டு அந்த ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் அந்த டிஸ்கம்ஃபர்ட்டோட இருக்க பழகிக்கணும். ஸோ you will not get distracted. ஓகே, இப்போது இது முடிஞ்சது. ஓகே, இப்போது டிஸ்ட்ராக்ஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே சமயத்தை இப்போ டிஸ்ட்ராக்ஷனுக்கு ஆப்போசிட் ட்ராக்ஷன்னா என்னென்னா, நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு உண்டான செயலை செய்யறது. புரியுதுங்களா? இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒன்று தேவை, அந்த தேவைக்கு உண்டான ஸ்டெப் எடுக்கிறது, அந்த தேவையை தேடி ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறது, இதுதான் ட்ராக்ஷன். அதைய நோக்கி ஒரு உந்துதல், ஒரு ஆக்ஷன் நம்ம எடுக்கிறது தான் ட்ராக்ஷனுங்கிறது. ட்ராக்ஷன் is any action that moves you towards your goal.
நம் தேவைக்கு நம்மளோட இலக்க நோக்கி தள்ளக்கூடிய செயல்கள் ட்ராக்ஷன். நம்ம இலக்க நோக்கி வெளியே தள்ளக்கூடிய நிகழ்வுகள் டிஸ்ட்ராக்ஷன். ஓகே, ஸோ அப்படி ட்ராக்ஷனை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலான்னா, டைம் பிளாக்கிங் டெக்னிக் மூலிமா ட்ராக்ஷனை நம்ம வச்சுக்க முடியும் எப்போவுமே. ஸோ நம்மளோட கோல் டுவர்ட்ஸை எப்போவுமே ட்ராக்ஷன் இருக்கணும். ஸோ அந்த ட்ராக்ஷனை எப்படி க்ரியேட் பண்ணலாம்? டைம் பிளாக்கிங் டெக்னிக்ஸ் மூலிமா நம்ம ட்ராக்ஷனை நம்மளே ட்ராக்ஷனில் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அசைன் டைம் ஃபார் எவ்ரி ஆக்டிவிட்டி இன்க்ளூடிங் ரெஸ்ட் அண்ட் ஃபன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டிக்கு ஒரு டைம் பிளாக்கிங் வச்சுக்கணும். ஸோ அந்த டைம் பிளாக்கிங்கில் அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும். டைம் பிளாக்கிங்னா என்ன? அந்த டைமை ஏதோ ஒரு செயலுக்குன்னு நம்ம டைமை பிளாக் பண்ணிடணும். ஸோ அந்த டைமில் அந்த செயலை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி செயல்படணும். ஓகேங்களா? இப்போது இன்டர்னல் ட்ரிகர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒரு இன்டர்னல் ட்ரிகர் வருதா, உங்களுக்கு ஒரு போர் அடிக்கிற மாதிரி இருக்கா, அமைதியாக இருங்க, அவேர்னஸாக இருங்க. அது கூடயே ஒரு 10 நிமிஷம் அந்த போர்டமை வித்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அந்த நேரத்தில் நம்ம மைண்டு சொல்லும் டிஸ்ட்ராக்ட் ஆகு, அந்த ஒரு மொபைல் எடுத்து யூடியூப் பாரு, இல்லை யாருக்கோ ஒருத்தங்களுக்கு கால் பண்ணு, இல்லை அங்கே போ இங்கே போ அப்படின்னு அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை, ஸ்லைட் டிஸ்கம்ஃபர்ட், அதை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோன்னா நம்ம அதுலேருந்து வெளியே வந்துடலாம். ஃபோக்கஸ் மோடுக்கு போயிடும். இந்த டிஸ்ட்ராக்ஷன் மோட்லேருந்து ஃபோக்கஸ் மோடுக்கு நம்ம சேஞ்ச் ஆகிடுவோம். ஸோ திஸ் இஸ் த சீக்ரெட். ஓகே, நவ் எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஸ்மார்ட் ஃபோன் நோட்டிஃபிகேஷன், ஒரு கால், ஒரு மீட்டிங். ஸோ நீங்கள் ஒரு டைம் பிளாக் பண்ணிட்டீங்க. அந்த டைமில் எக்ஸ்டர்னலாக இப்போ ஒரு ரூம்குள்ளே வந்துட்டோன்னா, இப்போ ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, இல்லை ஒய்ஃப்கிட்டையோ இல்லை ஹஸ்பண்ட்கிட்டையோ இல்லை குழந்தைகிட்டையோ சொல்லிடலாம், இந்த ஒரு அரை மணி நேரம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன். ஸோ என்ன கால் யார் வந்தாலும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அரை மணி நேரம் கழித்து நான் வெளியே வருவேன். இது ஒன்று. அந்த டைமில் மொபைலையும் சைலண்ட் மோடில் போட்டுருங்க, ஃபோக்கஸ் மோடில் போட்டுருங்க. ஸோ there will be no notifications, no emails or no meetings, anything. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸை ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரிமூவ் ஆர் கண்ட்ரோல் them. How can we control? By disabling the notification. Remove. You can put the phone in aeroplane mode itself, or you can put completely in silent. So இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸை ஹேண்டில் பண்ணுவோம். ஓகே, ப்ரிவென்ட் டிஸ்ட்ராக்ஷன் வித் பேக்ஸ். ஓகே, ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலான்னா, பேக்ட்னா என்னென்னா ப்ரீ கமிட்மெண்ட். ஸோ இந்த புக்கில் 3 விதமான பேக்ட் சொல்லியிருக்காங்க. இந்த பேக்டை யூஸ் பண்ணி, அதாவது பேக்ட்னா இந்த 3 விதமான ப்ரீ கமிட்மெண்ட்டை யூஸ் பண்ணி இது ஒரு ட்ரிக் மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எஃபர்ட் பேக்ட், ப்ரைஸ் பேக்ட், ஐடென்டிட்டி பேக்ட். அப்படின்னா ப்ரீ கமிட்மெண்ட். எஃபர்ட் ப்ரீ கமிட்மெண்ட். அதாவது இப்போ நம்ம ஒரு ட்ரிகர் வந்துருச்சுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, இன்டர்னல் ட்ரிகர் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு, டக்குன்னு நம்ம யூடியூப் போய் பார்க்குறோம். ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த யூடியூப்போ இல்லை ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராமோ அந்த அக்கௌண்ட்லேருந்து லாக் அவுட் பண்ணி வச்சுக்கணும் எப்போவுமே. ஸோ இது எஃபர்ட். அதாவது உங்களுக்கு அந்த யூடியூப்போ சோஷியல் மீடியாவோ பார்க்கணுன்னு இருக்குது. ஸோ அதை ஒவ்வொரு டைமும் நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லாக் அவுட் பண்ணி அந்த லாக் அவுட் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ நீங்கள் இப்போ அதை பார்க்கணுன்னா கொஞ்சம் அதிகமாக எஃபர்ட் போட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கணும். இப்போது ஓகே, இப்போ நீங்கள் ஒரு
புக்கு படிக்கிறதுக்கு உட்காந்துருக்கீங்க ஒரு ரூமில், ஃபோக்கஸ்டாக இருக்கணும், ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மொபைலை தூக்கிட்டு போய் பக்கத்து ரூமில் வச்சிடணும். ஸோ உங்களுக்கு அந்த புக்கு படிக்கும்போது ஒரு போர்டம் இல்லை ஒரு ஒரு ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன், இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன் வந்தால் கூட நீங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டு அந்த அந்த போர்டம்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு உண்டான வழியாக இருக்கணும். அந்த ஃபோனை போய் நீங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் எஃபர்ட் போடணும். அந்த அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்லேருந்து வெளியே வரணும்னா ஃபோன் பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணும். ஸோ அந்த ஃபோன் பார்க்கணுன்னா ஃபோன் இப்போது பக்கத்தில் இல்லை. ஸோ கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் தான் நம்ம கொஞ்சம் தூரம் போய் நடந்து போய் அடுத்த ரூமுக்கு போய் ஃபோன் எடுத்துகிட்டு வந்து பேசினா தான் நம்மளுக்கு அதை அந்த அந்த டிஸ்கம்ஃபர்ட்லேருந்து வெளியே போக முடியும். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷனை எஃபர்ட் போட்டு பண்ணணுமா அப்படின்னு நம்மளுக்கு தோண வச்சிடும். ஸோ அப்போது அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், வேண்டாப்பா நம்ம இந்த டிஸ்கம்ஃபர்ட்டோடையே இருப்போம், நம்ம ஃபோக்கஸ்டாக இருப்போம் அப்படின்னு திரும்பி வந்துடும். ஸோ இதுதான் எஃபர்ட் பேக்ட். அடுத்தது ப்ரைஸ் பேக்ட். ப்ரைஸ் பேக்ட்னால் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இப்போது ஓகே ஒய்ஃபுக்கிட்டே சொல்லிடலாம், இன்றைக்கி ஓகே ஒரு சோஷியல் டே, ஒய்ஃபு குழந்தையோட நம்ம அன்றைக்கி நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம், இன்றைக்கி ஃபுல்லாக நான் ஃபோன் நோண்ட மாட்டேன், உங்கள் கூட ரொம்ப ஒரு அவேராக உங்கள் கூட ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்ககிட்ட பெட் பண்ணிக்கலாம், இன்றைக்கி நான் ஃபோனை யூஸ் பண்ணேன்னா இல்லை எனக்கு ஒரு 10 டைமுக்கு மேலே இல்லை ஒரு 5 டைமுக்கு மேலே ஃபோன் யூஸ் பண்ணால் உனக்கு நான் வந்து ஒரு 1000 rupees தந்துடுறேன் அப்படின்னு ஒரு பெட் கட்டிக்கலாம். ஸோ அந்த ஒரு ப்ரைஸ் பேக்ட் வந்து ப்ரைஸ் கமிட்மெண்ட், ப்ரீ கமிட்மெண்ட் வந்து நம்மளை ஃபோக்கஸ்டாக நம்ம எதில் இருக்கோமோ அதை அந்த ஒரு ஆக்ஷனில் இல்லை அந்த ஒரு செயலில் நம்மளை ஃபோக்கஸாக இருக்கிறதுக்கு புஷ் பண்ணும். ஸோ இது ஒரு ப்ரைஸ் பேக்ட். அப்புறம் ஐடென்டிட்டி பேக்ட். ஐடென்டிட்டி பேக்ட்னால் நம்ம அடிக்கடி நம்மளை நாமே சொல்லிக்கணும், I am indestructible, I am indestructible, I am focused, I am focused, I am a focused person. இப்படி சொல்லுவது மூலிமா நம்மளுக்குள்ள நம்மளே ஒரு கைண்ட் ஆஃப் நம்மளோட ட்ரைட்டை உருவாக்குறோம். ஸோ இது வந்து நம்மளை டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து இட் வில் கெட் ரிட் ஆஃப் அவர் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ இட் வில் கீப் அவர் செல்ஃப் ஃபோக்கஸ்ட். ஸோ இதுதான். அடுத்தது, மேக் யுவர் ஐடென்டிட்டி மேட்ச் யுவர் கோல்ஸ். சே ஐ எம் டிஸ்ட்ராக்டபிள், ஐ எம் இன்டிஸ்ட்ராக்டபிள். மேக் இட் பார்ட் ஆஃப் யுவர் ஐடென்டிட்டி. People who define themselves this way behave consistently with it. ஒன்ஸ் நம்ம ஐ எம் இன்டிஸ்ட்ராக்டபிள்னு சொல்லுவது மூலியமாக நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டை கான்ஷியஸாக ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ அது மூலியமாக நம்ம அதிகமாக டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு உண்டான ட்ரிகர்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் இட்.